ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இல்லை, இது வரைக்கும் வந்த டேட்டால ஒரு புது ரிப்போர்ட் வந்து டைம்ஸ் நவ் ரிப்போர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம்ஸ் நவ் ரிப்போர்ட்ல 75லேருந்து 95 இடங்கள் திமுகவுக்கும், அதிமுக 128லேருந்து 147 இடங்களும், தாவேகா 8லேருந்து 15 இடங்களும் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அதிமுக இதில் எட்ஜ் எடுத்திருக்காங்கன்றது டைம்ஸ் நவ் ரிப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் போல் ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜை கொடுக்குறாங்க. பட் அந்த போல் பண்ணவங்க வந்து ரொம்ப ஓக்கலாக வந்து அவர் வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ட்விட்டரில் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத ஜேவிசியோடைய அவரோட எக்ஸிட் போல். ஓகே ஓகே, அப்பனா அதுல ஒன்றும் சந்தேகம் சர்ப்ரைஸ் எதுவும் இல்லைன்றீங்க? அதுதான் சொல்றேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப அப்படி நம்ம கடந்து போக முடியாது. அப்படி பார்த்தாக்க நம்ம என்டிடிவி வந்து யாருக்கு ஃபேவரபா பேசுறாங்க அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து ரொம்ப ஓக்கலா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டர்ல வந்து நேத்து அவர் இன்னொன்னு என்ன போட்டிருந்தாருன்னா, டிஎம்கே வந்து இனிமே ஆட்சிக்கே வர முடியாது, அவங்களுடைய சகாப்தம் முடிவடைந்து விட்டதுன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அதை பிஞ்ச் ஆஃப் சால்ட்டா எடுத்துக்கிறேன். அவருக்கு ஒரு பயஸ் இருக்கிற மாதிரி இருக்குல, ஒரு போல்ஸ்டரை தாண்டி ஒபினியன் நிறைய சொல்லிருக்காரு. ஒபினியன் சி அதான் சொன்னேன், அவரோட கிரெடிபிலிட்டிங்கிறது ஆப்வியஸ்லி இந்த எலெக்ஷன்ல அவர் சரியா சொல்லனா அவரோட கிரெடிபிலிட்டி இஸ் அட் ரிஸ்க், அவ்வளவுதான். இப்ப நான் பாக்குற வரைக்கும் நீங்க முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க, தாவேகாக்கு எங்க இருந்து ஓட்டு வருது அப்படின்னு சொன்னது. நம்ம அதை பேசுறதுக்கு முன்னால இப்ப டைம்ஸ் நவோட டேட்டாவை சப்போர்ட் பண்ற மாதிரி CNN நியூஸ் 18ஓட டேட்டா கொடுத்திருக்காங்க. திமுக 103 இடங்கள்லேருந்து 113 இடங்கள், அதிமுக அதில் எட்ஜ் எடுக்குது 114 இடங்கள்லேருந்து 124 இடங்கள், தாவேகா 4லேருந்து 10 இடங்கள், அதர்ஸ் இங்கே கிடையாது. இது வந்து CNN நியூஸ் 18ஓட ரிப்போர்ட். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்ல இப்போ நம்ம இப்போ இந்த பேஜில் நம்ம பார்த்தோம்னாக்கா இது ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு டைரக்ஷன் காட்டுதுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது இதுங்கும்போது இதை வச்சு ஒரு ட்ரெண்ட் சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் தான் பார்க்கணும். இதில் பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது இவங்க பயஸ்டு அவங்க பயஸ்டு, அவங்களோட வெளிப்படையாக அவங்க சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு பயஸ் இருக்குது. நான் அதை எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் நம்ம பார்க்கறது டேட்டா. நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்றதுங்கிறது வந்து அகைன் பேஸ்ட் ஆன் டேட்டா, பேஸ்ட் ஆன் பாசிபிலிட்டிஸ், இப்படி வந்து போவோங்கிறது தான். இப்போ நம்ம வந்து தாவேகாக்கு வந்திருக்கக்கூடிய ஓட்டுகள் பெருவாரியாக நம்ம சொல்லணும்னா இளைஞர்கள்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பெண்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு சிம்பத்திங்கிறது வந்து பெருவாரியாக அந்த ஒரு ஃபேன் பேஸுங்கிறது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க கிட்டக்க நடுவில் நிச்சயமா இருக்கு. மூணாவது மெயின் ஸ்ட்ரெங்க்த்னு சொல்லக்கூடியது திமுக அதன் கூட்டணிகளுக்கு வந்து தலித் வாக்குகளை சொல்றோம். அதுவும் குறிப்பா வந்து நம்ம வந்து விசிகாதுக்கு அதுல இருக்கக்கூடியதுல பெருவாரியான ஓட்டுகள் வந்து தாவேகாவுக்கு போயிருக்கிறதுங்கிறது ஒண்ணு. சிறுபான்மை வாக்குகள்னு சொல்லக்கூடியதுல கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு எடுத்தா கூட கிறிஸ்தவர்கள்ல வந்து சிக்னிபிகன்ட் போர்ஷன் இப்போ அகைன் இவருக்கு போயிருக்கு, விஜய்க்கு போயிருக்கு. இஸ்லாமியர்கள் எடுத்தீங்கன்னாக்க மெயினா இளைஞர்கள், அது வந்து பார்ட் ஆஃப் பெண்கள்னு நான் சொல்லும்போது இங்க வந்து நான் சிறுபான்மை அப்படிங்கிறத பார்க்க போறதுல நான் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஜென்ரலா அந்த செக்மெண்ட்டுக்குள்ள அவங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். காரணம் என்னன்னா அவங்கள நீங்க கொண்டு வரும்போது அவங்க வீட்டுல இருந்து எப்போ பார்த்தாலும் தினம் அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்பாங்க, சினிமாவுக்கு போறது, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிஸ்ல மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அவங்க வேலைக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாதப்போ அப்படி இருக்கும்போது அதோடைய தாக்கம், அதே மாதிரி இளைஞர்கள் அவங்க வீட்டில் செய்யக்கூடிய தாக்கம். இப்போ தாத்தா பாட்டி அப்படின்லாம் எடுத்தீங்கன்னாக்க சொன்ன மாதிரி இதில் 2 துருவங்கள் இருக்கு. ஒரு துருவம் என்னன்னாக்கா திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு உதயசூரியன் தான். இன்னொரு செக்மெண்ட் சொல்லுவாங்க எனக்கு ரெட்டலை தான், எம்ஜிஆர் போய் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் போய் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்தாச்சு, இருந்தாலும் எம்ஜிஆர் ரெட்டை இல்லை அப்படிங்கிற செக்மெண்ட்ல போடுறவங்க ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இல்ல புதுசா ஒருத்தர் வரணும்னு போடுறதுக்கு மத்த ஏஜ் கேட்டகரியில சொல்றேன், அதுல வந்து மேபி ஒரு 5% அந்த மாதிரி இருக்கலாம். அது சிக்னிபிகண்டான கிடையாது. ரைட், அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 6 சேனல்ஸோடது பார்த்ததுல 4 ஏஜென்சி வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கு. கடைசியா வந்த 2, அதாவது டைம்ஸ் நவ் ஜேவிசி அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கு, CNN நியூஸ் 18 அதிமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இந்த 2 போல் இதையும் நாம எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா பிரஷ் அசைட் பண்ணிட்டு போக முடியாது. நான் நீங்கள் மெஜாரிட்டி இப்போ வந்து எல்லாரும் இப்போ இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இங்கிலீஷ் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போல் ஆஃப் போல்ஸ்ன்னு ஒன்று போட்டு எல்லாத்தையும் சேர்த்து யாருக்கு அதிகமான நம்பர்ஸ் அப்படின்னு ஆவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ மீண்டும் சொல்றது இது எக்ஸிட் போல் தான், இது மாறி தான் வரும். ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கல. இந்த டைரக்ஷன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம்னா எப்படி வருவீங்க? இந்த டைரக்ஷன் வந்துச்சுன்னா அது நான் பார்த்த கிரவுண்ட் ரியாலிட்டியை விட இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கு.
ஏடிஎம்கே அஹெடா இருக்குதுன்றது. ஏடிஎம்கே அஹெடுங்கிறத விட அந்த நம்பர்ஸ் அதான் ADMK edge. எல்லாருமே என்ன பேசுறோம்னா தலித் வாக்குகள் விஜய்க்கு போகும், எஸ் ஒத்துக்கிறேன். சிறுபான்மை வாக்குகள் Minority விஜய்க்கு போட்டு போகும், அங்க போகும். ஒத்துக்கிறேன். பெண்கள் வாக்குகள் விஜய்க்கு போகும், ஒத்துக்கிறேன். ஆனா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் விஜய்க்கே போகாது. அது போகாது, கரெக்ட். ஆன்டி அது எப்படி இல்ல, அது போகும்? ஏடிஎம்கேக்கு போக வேண்டியது அது வந்து பார்ட் பிரியுதுங்கிறேன் நான். இல்ல, அது எப்படி சார் இல்ல இல்ல தலித் வாக்குகள் மட்டும் முழுசா இல்ல, முழுசா அதுதான். போச்சுன்னு நான் சொல்லல. இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல, அது எப்படி போகாம இருக்குன்றது என்னோட கேள்வி. சார், ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பிரியுது, ஆன்டி டிஎம்கே வாக்குகள் பிரியுது. ஆன்டி டிஎம்கே வாக்குகளும் ஆன்டி இன்கம்பன்சியும் முழுதா தாவேக்கா இல்லைன்னா முழுவதுமா ஹோல்சேலா அதிமுகவுக்கு போயிருக்கணும். அது பிரியுது. அது பிரியும் போது இன்னொன்னு, நான் வந்து சர்வே எல்லாம் எடுக்கல, நான் மக்கள் கிட்ட போய் கேட்கும்போது நான் ரொம்ப குறைந்தபட்ச மக்களை தான் பார்த்துருப்பேன். ஏன்னா என்னோட என்டையர் டூர்லேயே நான் ஒரு 200 பேரை பார்த்துருப்பேன். பட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போய் பார்க்கும் பொழுது நார்தன் தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய எட்ஜ் இருந்தது. இந்த பிஎம்கேவோட அலையன்ஸும் அதிமுகவினுடைய தொண்டர்களும் ரொம்ப கீழே கிரவுண்டில் இறங்கி ஒர்க் பண்ணி பிஎம்கேக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை, அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால அங்கே வந்து ரொம்ப ஆக்டிவாக அதிமுக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அங்கேயும் பிரச்சனை என்னென்னா, தாவேக்கா வந்து வன்னியர் இளைஞர்களுடைய வாக்குகளையும் குறி வைக்கிறாங்க, தலித் மக்களினுடைய இளைஞர்களுடைய வாக்குகளையும் குறி வைக்கிறாங்க. எல்லாமே ஸ்பிளிட் ஆகுது. எல்லா கட்சிக்குமே பாதிப்பு இருக்க தான் இருக்குது. ஏன்னா விஜய் ரசிகர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களும் ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க தான். ஒரு 12-13 லட்சம் புதிய வாக்காளர்களை தவிர எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். அதிகமாக திமுகவை விட ஓரளவுக்கு பாதிப்புகள் அதிமுக இருக்குங்கிறத எல்லாரும் பொதுவாக பேசிட்டு இருந்தது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் ஆன்டி இந்த டிஸ்கஷன்ல பெருசா அதிமுகவுக்கான பிளேஸ் இல்ல. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துல தாவேக்காவும் அதிமுக இடத்தை தாவேக்கா பிடிச்சிரும் அப்படின்னு எல்லாம் விவாதிக்கப்பட்டது. இப்ப அது வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணல இல்லையா? இந்த மாதிரி விவாதம் வந்து இந்த போட்டி எப்படி இருந்ததுன்னா திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேக்கா, இப்படிதான் இந்த போட்டி இருந்ததுங்கிறத நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். ஸோ அகெயின் எக்ஸிட் போல்ஸ், அது ஒவ்வொரு முறையும் அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அகெயின் எக்ஸிட் போல்ஸ் தான், இதை வச்சு நாம் ஒரு டைரக்ஷனுக்கு வர முடியாது. பட் ரிசல்ட்ஸ் ஒருவேளை அந்த ஏற்கனவே வந்த இதில் இருக்கிற இந்த 6ல் மெஜாரிட்டி டிஎம்கே, ஸோ டிஎம்கே அப்படின்னு ரிசல்ட் வந்ததுன்னா 2வது இடம் அதிமுக தான் வரும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.